ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரதர் கான்செப்டில் மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரீபான் கான்செப்ட் வர 6 பிரதர் ஒரு சிஸ்டர், செம்ம காமெடி. அப்புறம் கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு ரோட்டில் படுத்திருக்கா, ஃபுல்லாக பிளட். அவளை யாரோ கார்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ரோடு லைட்டு என்ன பேசினாலும் இவளுக்கு அப்படியே கேட்குது. அவனால் சுத்தமாக முடியல. ஐயோ, இப்போ நான் சாக போகிறேன், யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ரொம்ப தூரத்தில் ஒரு கார் வர மாதிரி இருக்குது. மேடம், அங்கே ஒரு கார் வருது அப்படின்னு சொல்லி அந்த ரோடு சொல்லுது. கார் வந்து என்ன பண்ணுவேன், நான் கீழே படுத்திருக்கேன், என்னை யாருக்கு தெரியும்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் லைட்டு அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ரோடு அப்படியே ஆள ஆரம்பிக்குது. அந்த கார் அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே புரியல அந்த கார் டிரைவருக்கு. காரை நிறுத்திட்டு பார்க்க அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. இந்த பொண்ணை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அனுப்புன்னு சொல்லி காருக்குள்ளே இருக்கிறவர் சொல்ல, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அந்த ஹார்ட் பேசுது. அதாவது காருக்குள்ளே இருக்கார்ல, அவர் பேய் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆக போதே இறக்க போகிறாருன்னு சொல்ல, முதல்ல என்னை விட அவரை காப்பாற்றுங்க, அவருக்கு தான் இப்போ ரொம்ப முக்கியம் மெடிக்கல் அப்படின்னு சொல்ல, அப்படி ஹீரோயின் வாங்கிட்டா. சார், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்ல, அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு சொல்லல ஏதோ ஒன்று இருக்குது, சரி அந்த பொண்ணையும் தூக்கி போடு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. ஹார்ட்டில் உண்மையாகவே ப்ராப்ளம் இருக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் அவர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க இப்போ அவர் பொழைச்சிட்டாரு. நல்ல வேலைமா நீ கரெக்டாக சொன்ன, இல்லைன்னா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ இதுக்கப்புறம் பேய் ஃபேமிலிக்கு வந்துடுமா? எனக்கு 6 பசங்க, பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். என் பொண்ணா நீ என் கூட வந்துடுறியான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அப்பா, கண்டிப்பாக உன்னோட 6 பிரதரும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, வீட்டுக்குள்ளே கார் வருது. அரண்மனை மாதிரி இருக்குது அந்த வீடு. ஹீரோயினுக்கு அதை பார்க்க ஹாப்பியாக இருக்கா. அவளுக்கு காலில் அடிபாட்டுனால வீல் சேரில் தான் வரா. எல்லாரும் பவ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டுருக்க. அங்கே நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் நிற்கிறாங்க. எனக்காகவா இத்தனை பேர் வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஒரு குட்டி பொம்மையை கொடுக்குறாரு. இதுதான் கிஃப்ட், இது எவ்வளோ ஒர்த் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது என்னமோ 10 மில்லியன் கிட்ட இருக்கும் போல இருக்கு. ஐயோ அம்மா, எனக்கு இவ்வளோ கிஃப்டானு சொல்ல, இந்தாம்மா, இது பேய் ஃபேமிலியோட பெண்டன், இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும், இதுக்கப்புறம் நீ என் வீட்டோட வாரிசுன்னு சொல்லி பெண்டன்ட்டை கையில் கொடுக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயினோட ஒரிஜினல் ஃபேமிலியில் அவளை கொடுமைப்படுத்தி வீட்டிலேருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 6th பிரதருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு சொல்லி கூப்பிட, அவன் ஏதோ பிஸியாக இருப்பான் போல. ஒரு கார் ரேசரு. எனது சிஸ்டரா எனக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவன் வரான். அப்பா, என்னப்பா புதுசாக எதுவும் சிஸ்டர்னு சொல்கிறேன், வர சொன்னா ஒழுங்காக வரமாட்டியான்னு சொல்லி அப்பா எழுத்துட்டு வராரு. இதாம உன்னோட 6th பிரதர்னு சொல்ல, யாரு நீயா அப்படின்னு சொல்லி ஷாக் அவன் பக்கத்தில் போகிறான். இவளை எனக்கு முன்னாடி தெரியும்ப்பா, இவ என் காலேஜில் தான் படிக்கிறா, இவன் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, இவ சரியான குடும்பக்காரி, இவளை பற்றி எனக்கு தெரியும், பணத்துக்காக நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கா, இவளை அடிச்சு துரத்தி விட்டுருங்கப்பா, நம்ம ஃபேமிலிக்கு இவ செட் ஆக மாட்டான்னு சொல்ல, வாயை முடுறா, இதுக்கப்புறம் உன் தங்கச்சி பற்றி ஏதாவது பேசினா நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல, அங்கே இருக்க பொம்மை எல்லாம் பேச ஆரம்பிக்குது. எல்லாம் பேசுறதும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. ஓ, இவன் சரியான லூசு பையன், சரி இவனை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்ல, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர, இங்கே பாரு, உன் தங்கச்சிக்கு நான் லிவிங் திங்ஸ் பேசுகிற எல்லாமே கேட்கும், புரியுதான்னு சொல்ல, இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினோட ஃபேமிலி அவளோட ஸ்டெப் சிஸ்டருக்காக இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. அவளுக்கு நாங்கள் எதுவுமே இல்லை. ஓ, என்னை பற்றி எல்லாமே இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்ல, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசுன்னு சொல்லி ஹீரோயினை ஆர்கியூ பண்ணுறா. பார்த்தீங்களா பையனை திட்டிகிட்டே இருக்கா. ஆமாம், இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க தான், ஒழுங்காக வெளியே போகணும்னு சொல்ல, போ வெளியே போ அப்படின்னு சொல்லி வேணும்னே அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா, டே அது என் பொண்ணுடா, நீ வெளியே போடான்னு சொல்ல, அப்பா உன் சொந்த பிளட், என்னையா வெளியே போக சொல்கிறேன்னு சொல்லி அவன் கேட்குறான். கண்டிப்பாக என் அண்ணனை கூட்டிகிட்டு வர இருங்கன்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதர் வராரு. பேய் ஃபேமிலிக்கே பெரிய CEO இவர் தான். மொத்த பிஸ்னஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருப்பார். இவருக்கு ஒரு நிமிஷம் உட்கார கூட டைம் இருக்காது, அந்த அளவுக்கு பிஸ்னஸ் தான் போவார். அங்கே இருக்க ஷூ கூட பேசுது. எப்பயுமே அவருக்கு ரைட் லெக்கை விட லெஃப்ட் லெக் தான் அதிகமாக யூஸ் ஆகும். அவர் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் இருக்காருன்னு சொல்ல, என்னோட CEO பிரதர் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, பிரதர் பக்கத்தில் வராரு. என்னையே பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ல, இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொண்ட ஊசியை சொருகி விட்டாரு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் தான் இருக்க போகிற, உன்னை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு, இதில் கார்டில் நிறைய பணம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, அண்ணா என்னன்னா நான் கொஞ்சம் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேன், அவள் கேட்காமே அவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்ல, அதாண்டா அவன் மனசுக்குள்ளே அவள் ரொம்ப நல்லவன்னு சொல்ல, இது அன்லிமிட்டெடு, ஸோ தேவையில்லாத பிரச்சனை என்கிட்ட நீ பண்ணாத வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்ல, உடனே அப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, அவன் ரொம்ப நல்லவன், வெளியே தான் கொஞ்சம் கோல்டாக இருப்பான், உள்ளே அப்படிலாம் இல்லை பாசமாக இருப்பான்னு சொல்ல, ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகேவா பிரதர் அப்படின்னு சொல்ல, பிரதரா அப்படிங்கிற மாதிரி 6 பிரதருக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இப்போ என்னதான் பிரச்சனை, நான் சொல்கிறத கேளுங்க, இவன் வேணாம் நம்ம
வீட்டுக்குன்னு சொல்லி சிக்ஸ்த் பிரதர் அழுகுறான். அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் பிரதர் அந்த பக்கம் போக, டே இதுக்கப்புறம் இவளை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான், அவன் எங்கேயாவது போறேன்னு சொன்னா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, இவளை வேணா பார்த்துக்கணும், ஐயோ இவளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன், என்னை பத்தி போட்டு கொடுக்காத சரியா அப்படின்னு சொல்ல, ஓகே சிக்ஸ்த் பிரதர் இதுக்கப்புறம் என்ன நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ஜாலியாக பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் ரூமுக்கு வர, அவர் ரூம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அப்படி வந்து பெட்ல படுத்துட்டா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயே ஆகணும், என்னோட டிசைனிங் காம்படிஷன்ல நான் கலந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதில் வின் பண்ணுற அவார்ட்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. கண்டிப்பாக நமக்கு அந்த டிசைனிங் காம்படிஷனில் அவார்ட் கிடைக்கும், நான் ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக போகிறேன். சரி அதுக்கு வீட்டில் போய் டிராஃப்ட் எடுக்கணும், ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிசைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏதோ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபுல்லாக முடிச்சிட்டா. விடிய விடிய காலையில் பார்த்தா எல்லாரும் சாப்பிட வராங்க, இன்னும் நம்ம ஹீரோயின் மட்டும் வரவே இல்லை. என்னாச்சு அந்த பொண்ணு இன்னும் வரலையா, டைமுக்கு கரெக்டாக சாப்பிட வரணும்னு தெரியாதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகாக நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தனையும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சிக்ஸ்த் பிரதருக்கு. சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆமாம் ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப பிஸி இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம சிக்ஸ்த் பிரதரோட அண்டர்வேர் தான் பேசுது. நைட்டெல்லாம் இவன் படம் பார்த்துட்டு என்னை துவைக்காமே போட்டு வந்துட்டான், நாத்தம் தாங்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்கு. இதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவளுக்கு தான் யார் பேசினாலும் கேட்குமே, எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. டே அவள் ஏதோ சாங் ஃபேமிலிக்கு போகணுமா, அவளை கூட்டிகிட்டு போனால் அப்பா சொல்கிறாரு. என்னால் போக முடியாதுப்பா, நாளாக போக மாட்டேன், நான் பிஸியாக இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்ல, நீ பிஸியாக இருக்கியா, நைட்டெல்லாம் நீ வீடியோ பார்த்துட்டு, அதுவும் என்ன மாதிரி வீடியோ தெரியுமான்னு சொல்ல, ஏய் என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் கேட்குறான். நீ வாயை மூடிட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொல்ல உன் அண்டர்வேர் தான் சொல்லுது, துவைக்காமையே போட்டு வந்திருக்கேன், அதுக்கு நாதம் தாங்க முடியலையா அதான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ ஓவராக பேசுகிற, இதுக்கப்புறம் பேசினா வாயை உடச்சிடுவேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். அண்ணனும் அப்பாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் போகிறேன் போங்கன்னு சொல்லிட்டு, ஏய் நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி தனியாக போய் நின்று அவன் அண்டர்வேர்கிட்ட அவனே சண்டை போட்டுட்டு இருக்கான். அவள் பொய் சொல்லுவா, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் எங்கேயே வெயிட் பண்ணுறேன், அவன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வான்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறா. அவள் போய் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறா. அவள் நிறையா ட்ராயிங் பண்ணுவா, ஸோ டிசைனர் ட்ராயிங். அந்த டிராஃப்ட் புக்கை எடுக்க தான் வந்திருப்பா. பரவாயில்ல என் புக்கெலாம் இங்கே தான் இருக்குது, எனக்கு இதான் இப்போ வேணும், சரி இதை எடுத்துகிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு புக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. அவள் வந்துட்டே இருக்கும்போது, என்ன சிஸ்டர் இப்போ வந்துட்டு பார்க்காமே போகிற அப்படின்னு சொல்லி இவளோட செட் சிஸ்டர், அவள் பேரு கின் சொல்கிறா. இப்போ என்ன நான் சொல்லணும், இல்லை நீ இங்கேருந்து ஏதோ எடுத்துகிட்டு போகிறேன்னு தோணுச்சு, அதை உன்னை பார்க்கலான்னு வந்தேன், நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், இத்தனை நாள் நீ எங்கே போனேன்னு சொல்ல, நடந்தது உனக்கு தெரியாதான்னு சொல்லி யோசிக்கிறா ஹீரோயின். அவளை ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டு அவள் தான் போயிருப்பா. அதை பற்றி பேசலான்னு வர, அதுக்குள்ளே இவளோட அண்ணன் வர, அப்படி ரோட்லாம் மாறிட்டா. உன் மேலே நான் பாசமாக தான் இருக்கேன், எதுக்கு என் மேலே வெறுப்பாக காட்டுற அப்படின்னு சொல்ல, கோவத்தில் ஹீரோயின் ஒரு அறைய என் தங்கச்சி அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நிற்கிறான். உனக்கு அறிவில்லையா, எப்போ பார்த்தாலும் இவளை புள்ளி பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல, அவள் என்கிட்ட பேசினதுக்கு அவளுக்கு நான் பதில் தரேன்னு சொல்ல, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு அப்பா போகிறாரு. குடிஞ்சுக்கோன்னு சொல்லி கிளாஸ் சொல்லுது. டக்குன்னு குடிஞ்சிக்கா அண்ணனோட கண்ணத்துலேயே ஒரு அறை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடிக்கலான்னு போக அங்கேருந்து லேம்பு வருது. இப்படியே நம்ம ஹீரோயினை சேவ் பண்ண அங்கே இருக்க நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போதெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. சரி விடுங்க, இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் நான் இல்லை, நான் இங்கேருந்து போக போகிறேன்னு சொல்ல, எங்களுக்கும் சந்தோஷம், முதல்ல வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன், அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், நீங்களாம் ஹூமனே கிடையாது, அது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்ன மாதிரி ஒரு அப்பாவை பார்த்ததே இல்லை, யாரோ ஒருத்தருக்காக என்னை எவ்வளோ பழி வாங்குற, நீ அண்ணனா, நீ என் அண்ணனே கிடையாது சரியா, அவளுக்காக நீ என்னை எவ்வளோ புள்ளி பண்ணியிருப்பேன்னு சொல்ல, என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மாற்றி எல்லாரும் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. இவங்க அடிச்சுக்கிறதுக்கு அங்கே இருக்க நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இருந்தது. அங்கே இருக்க ஒரு கிளாஸ் அப்படியே உடைய ஹீரோயின் டாக்குன்னு கவுச் மேலே ஏறி உட்காந்துட்டா. அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே அடி வாங்கி முட்டி போட்டாங்க. ஸோ இப்படியே அங்கே இருக்க பொருள் எல்லாம் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்பெட் கூட நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. இப்படியே அங்கெல்லாம் அடிச்சுக்க, என்னோட வேலை முடிஞ்சதுப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக, ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்துட்டையும் அடி வாங்கிட்டு இவங்க 3 பேரும் அங்கே பயந்து போயிருக்காங்க. இதில் ஃபைனலி ஒரு ரோபோட் வருது. அந்த ரோபோட்டை பார்த்துட்டு அப்படியே கருகி போய் உட்காந்துருக்கா அந்த தங்கச்சிக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கியூட்டா நடந்து வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த கின்னு எரிஞ்சு போன மூஞ்சியோட வர, அங்கே இருக்க சிக்ஸ்த் பேரை பயந்து போட்டு காரை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு உனக்கு அவார்ட் கிடைக்க போகுது, எந்திரின்னு சொல்லி அவள் பெட்ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கத்திட்டே இருக்க, டென்ஷன் ஆகுது ஹீரோயினுக்கு. என்ன தூங்க விட மாட்டீங்களா, எல்லாரும் கத்திட்டே இருக்கீங்க, பேசாம இருங்கன்னு சொல்லி ஒரு பொருளே அடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்கே இருக்க வால்க்ளாக், ஹலோ உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, இப்படியே போனா நீ லேட்டாக தான் போவேன்னு சொல்ல, ஐயோ ஆமாம்ல மறந்தே போயிட்டு எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போய் குளிச்சுட்டு கிளம்புறா. சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே வர, அங்க இருக்க ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லுது,
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கார் வெடிக்க போகுது. ஸோ உன் பிரதரை நீ காப்பாற்றணும்னா என்ன முதல்ல சர்வீஸ் சொல்ல, எனக்கு டைம் இல்லைப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஒரு உயிர் போயிடும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, எனக்கு டைம் இல்லை ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போகணும்னு சொல்ல, இந்த காரில் பிரேக் ஒயர் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த காரை சர்வீஸ் அனுப்புங்க, நீங்கள் இந்த காரில் போகாதீங்க ப்ளீஸ்னு சொல்ல, சாருக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, உங்கள் சாருக்கு உயிர் இருந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அவள் காலேஜுக்கு போக பின்னாடியே பார்த்தா அந்த கின் ஆஃப் ஃப்ரெண்டோட வரா. என்னது உன் சிஸ்டர் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்ல, நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி ஹீரோயின் சிரிச்சிட்டே இருக்கா. அவள் என்ன உன்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா, அவளுக்கு உன் மேலே நிறைய பொறாமன்னு நினைக்கிறேன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. சரி சரி ஓகே ஓகே நீ பேசுனதெல்லாம் பேசிக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டே போகிறா. அவளுக்கு கிளாஸில் இருக்குங்கிற மாதிரி கீழ் முறைச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே கிளாஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு முக்கியமான ஒரு டெஸ்ட், அதில் யார் பாஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸை கொடுக்குறாரு. இதில் இருக்க ஸ்டோன் என்னன்னு கண்டுபிடிங்க, சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல, அதை கண்டுபிடிச்சி கீழே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, உண்மையாகவே நீ ரொம்ப டேலண்ட் தெரியுமா, சரி சொல்லு நீ ஆன்சர்ன்னு சொல்ல, வெயிட் பண்ணு மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்ல, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறாங்க. இவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஸ்டோனு மாற்றி மாற்றி சொல்லுது. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டே தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு, யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கின் எந்திரிச்சு சொல்கிறா இது ஒரு எம்ரால்டுன்னு. எம்ரால்டா லூசு மாதிரி வளர்றா பாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோன் இவளை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்கு. ப்ரொஃபஸர் நீ சொல்கிறது தப்புமான்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற சிஸ்டர், அப்போ இது என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ கரெக்டாக சொல்லி பார்க்கலான்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஷாக்காக இருக்கு எல்லாருக்கும். அது எப்படி இந்த ஸ்டோன் கலரே வேறு மாதிரி இருக்குது, நீ சொல்கிறது தப்புன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஸ்டோனுக்கு 2 கலர் இருக்குது, அதாவது வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் இருட்டில் ஒரு மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறா. அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த பொண்ணு சொன்னதான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு உண்மையாகவே நீ ஜீனியஸ் தாமா, இத்தனை நாள் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை, பட் கரெக்டாக சொல்லிட்டேன், நீ சொன்னதான் கரெக்டுன்னு சொல்ல, கின்னுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஏதோ கெஸ்ட்டில் சொல்லியிருப்பா, என்னை விட அவனும் டேலண்ட் கிடையாதுன்னு சொல்லி அவள் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வர ஒரு லக்ஸரியான கார் நிற்குது. கின்னும் பிரதர் வெயிட் பண்ணுறாங்க போன்னு சொல்ல, எல்லாரும் சுற்றி பார்க்க வாமான்னு சொல்லி சிஸ்டர் அப்படியே சாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் வரா. இவ்வளோ அவங்க சிஸ்டர் தான், ஆனால் இவளை பிக்கப் பண்ணலாம் வரமாட்டாருன்னு சொல்ல, என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, அண்ணன் நிற்கிறேன் பேசிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே பேசாமல் போகிறா. என்னடி உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு, அண்ணங்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி குறுக்க போய் நின்று பேசுகிறான். பட் ஹீரோயின் எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு சைலண்டா. இங்கே பாரு நீ எங்கேயோ தப்பிச்சு வந்த பிக்கு மாதிரி இருக்க, உன்கிட்ட எனக்கு பேச டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி தள்ளு அப்படின்னு சொல்ல, என்னது என்ன பிக்குன்னு சொல்றியா, உனக்கு எவ்வளோ திமிருன்னு சொல்ல, ஹலோ ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை புள்ளி பண்ணுறான். அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. பார்த்தா அங்கேருந்து பெரிய லக்ஸரியான ஒரு கார் வருது. எல்லாரும் இவ்வளோ பெரிய காரில் யார் வர போறான்னு சொல்ல, அங்கேருந்து உள்ள பாடி கார்ட்ஸ் இறங்கி வராங்க. ஹீரோயின் கிட்ட வந்து நின்று மேம் கார் ரெடியாக இருக்கு வாங்கன்னு பவ் பண்ணி கூப்பிடுறாங்க. போய் இந்த மாதிரி ஓல்டு மேன் கூடியா நீ இருக்க, சாங் ஃபேமிலியிலேருந்து நீ வெளியே வந்துட்டேன்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி பண்ணுற, நீல என் தங்கச்சி அடின்னு சொல்லி திட்டுன்னு அண்ணன் திட்டிக்கிட்டே இருக்கான். எனது உனக்கு அறிவில்லையாங்கிற மாதிரி ஹீரோயின் மறைச்சிட்டே இருக்க, அங்கே இருக்க பாடி கார்டு என்ன தைரியம் இருந்தால் யங் மாஸ்டர் கிட்டே இப்படி பேசுவான்னு சொல்லி ஒரு குத்துறான். உள்ள யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல, கார்க்குள்ளேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரதர் அப்படி க்யூட்டாக நடந்து வர, ஆகா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு எல்லாரும் பார்க்க, இவர் தான் பேய் ஃபேமிலியை சேர்ந்தவர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை நீ உள்ளே போய் உட்காருன்னு சொல்லி காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு வேகமாக அங்கே இருக்க பிரதர் கிட்ட வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், பேய் ஃபேமிலிக்கும் உங்களோட சாங் ஃபேமிலிக்கும் இடையில ஒரு டீல் இருக்குது கரெக்டானு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, அந்த டீலை கேன்சல் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபர்ஸ்ட் பிரதர் போயிட்டான். ஒன்றுமே புரியல, இவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியில் இவன் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் ஸ்கின்னு வேற புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வேணுனே பிரதர் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே பிரதர் வந்தாச்சு, பேகை கொடுமா நான் தூக்கிட்டு போகிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, காதில் ஹெட்ஃபோன் போட்டனால இவர் பேசுறது புரியல, என்கிட்ட பேசணும்னா ஒரு ½ முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசுங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. இது எல்லாத்தையும் 6 பிரதர் தள்ளி நின்று பார்க்குறான். ஏன் பிரதர் கிட்டே இவ இப்படி பேசுகிறாளா, சாப்பிட கூட டைம் இல்லாமல் பிஸியாக இருக்கவர் அவள் பேக்கை தூக்கிட்டு போகிறாரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அசிஸ்டன்ட் பையன் கிட்ட போய் 6th பிரதர் கேட்குறான் என்னதான் நடக்குது அங்கன்னு. அதுவா மேடம் தான் இப்போ அவரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அதனால தான் இதெல்லாம்னு சொல்லிட்டு உள்ள போக, என்னது என் பிரதரோட உயிரை காப்பாற்றினாலா ஒன்றும் புரியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டைம் பார்த்துட்டே அப்படியே பிரதர் உட்காந்துருக்காரு. சிலரும் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ சொன்ன ½ முடிஞ்சுது உங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லி கேட்க, என்னது இவகிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களா பிரதர், என்ன பிரதர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி 6th பிரதர் சொல்ல, சரி சரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீ மட்டும் சொல்லனா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிருக்கும், நான் இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல, பிரதர் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பக்கத்தில் நிற்கிறா. ஃபர்ஸ்ட் பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு, இவகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்ல, இவ தான் என் உயிரை காப்பாற்றிருக்கா, அது இப்போதான் எனக்கே தெரிஞ்சது, இவ்வளோ நாள் இவளை நம்பாமல் இருந்தது என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் என் தங்கச்சி மேலே
மேலே தான் நான் எல்லா பாசமும் வைக்க போகிறேன், அவன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, என்னது விளையாடுறீங்களா நீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இந்த காரில் தான் காலேஜுக்கு போகணும், நீ யார் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பிரதர் பேச, வேணா ஒன்று பண்ணுங்க, அந்த காரை அவனுக்கு கொடுத்துருங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாகவே இருந்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, பாத்தியடா உன் தங்கச்சிக்கு உன் மேலே எவ்வளோ பாசம்னு, ஆனால் நீ எப்படி இருக்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்ல, சிக்ஸ்த் பிரதருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இதில் கார்டு இருக்கு, இந்த கார்டில் அன்லிமிட்டெட் என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் எப்பயுமே ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்ல, என்னடா அது இந்த வீட்டில் அவளுக்கும் எனக்கும் வேற வேற மாதிரி அராஜகம் நடக்குது, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சிக்ஸ்த் பிரதர் புலம்பிட்டு இருக்க, டே இதுக்கப்புறம் உன் தங்கச்சி பேச கேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுனா இரு அப்படின்னு சொல்லி வேணும்னே மிரட்டிட்டு இருக்காரு அப்பா. அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வராரு. சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக, நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க, அது உங்கள் எதிரிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஆமாம் பிரதர் உன் எதிரி வேற எங்கேயும் இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கா, இவதான் அது அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் சொல்ல, அப்புறம் எப்படி அவளுக்கு கரெக்டாக தெரியும் அந்த காரில் ஏதோ பிரச்சனைன்னு, அது அந்த கார் என்கிட்ட சொல்லிச்சு, லூசா நீ கார் எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் சொல்கிறான். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் லிவிங் திங்ஸ் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கும்னு சொல்ல, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் சொல்கிறான். நீ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல, நான் நம்புறேன்னு அப்பா சொல்கிறாரு, நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பிரதர் பெரிய பிரதரும் சொல்கிறாரு, எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் ஒன்றும் நம்ப மாட்டேன்னு புலம்புன்னு புலம்புறான். ஏதோ ஒன்று பண்ணியிருக்க அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல, டே வாயை மூடிட்டு இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக ஓவர்சீஸ் போகிறேன், இதுக்கப்புறம் உன் தங்கச்சியை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, காலேஜில் அவளை பத்திரமா பார்த்துக்கோ புரியுதா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, சரிப்பா நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன், வேற வேலை இல்லையே, சரி நான் கேட்குறேன்னு சொல்லி அங்கே புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறதா அவனோட முக்கியமான வேலை. ஹீரோயினை விழுந்து கவனிக்கிறான், சாப்பாடுலாம் கொடுக்குறான். இங்கே பாரு நான் ஒரு சிக்ஸ்த் பிரதர்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த் பிரதர் சொல்ல, நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நீ தான் சிக்ஸ்த் பிரதர் அண்ணா அண்ணான்னு கத்துன்னு கத்துறா, வாயை மூடிடின்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் இன்னும் அவன் ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தியா இவன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், இப்போ அவள் பின்னாடி போகிறான், நல்லதான், இவனை மாதிரி ஒருத்தனை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, கேமுன்னு போகிறவன் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இல்லாதவன் அவளுக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, பரவாயில்ல என் சிஸ்டர் கூட இருந்தா என்ன பரவாயில்ல ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, கீன் நீயான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சிக்ஸ்த் பிரதர் ஓடி வந்துட்டான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்கே போகிறேன்னு சொல்லு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் போய் பேச, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸில் சாம்பியனாக இருக்க ஒருத்தர் வராரு. வந்த உடனே ரேஸ் இருக்குது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ரேஸா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இவன் ரேஸில் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு, இப்போ மட்டும் வின் பண்ணானா 5 மில்லியன் பணம் வரப்போகுதுன்னு சொல்ல, பரவாயில்லையே இவன் இவ்வளோ பெரிய டேலண்ட்டுன்னு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி கீழே யோசிக்கிறா. நான் கண்டிப்பாக ஒரு ரேஸ்க்கு வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, எல்லாரும் பேசுகிறாங்க, பரவாயில்ல இவன்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கு இத்தனை நாளாக தெரியலையேன்னு. ஹீரோயின் அமைதியாக உட்காந்துருக்க, என் ரேஸ்க்கு கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி கின்ன இன்வைட் பண்ணிட்டேன், அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோட வந்துட்டுருக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா, பெய்யோட ஸ்போர்ட்ஸ் நடக்குது வா போகலான்னு சொல்லிட்டு, அது ஒரு கேமிங் சேலஞ்சு, ஸோ அதுக்கு தான் போகிறாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்க, இப்போ பாரு வின் பண்ண போகிறது யாருன்னு பார்க்கலான்னு சொல்ல, இந்த லூசி இதெல்லாம் பண்ணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கிறா ஹீரோயின். அங்கே பார்த்தா எல்லோரும் வராங்க. ரெண்டு டீமாக கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு டீமில் இருக்கிறது தான் நம்ம சிக்ஸ்த் பிரதரு. ஸோ அந்த இடத்துக்கு கீன் வரா, உனக்காக ஒரு கீபோர்ட் கிஃப்ட், கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன்னு சொல்லி கையில் கொடுக்க, அந்த கீபோர்ட் பேசுது, அது ஒரு மட்டமான கீபோர்டு, அதில் எதுவுமே ஒர்க் ஆகாது, ஸோ தோற்று போயிடுவான்னு சொல்லி ஆளுக. இது எல்லாமே ஹீரோயின் கேட்குறா. நல்லா வேணும் அவனுக்கு, அவள் பின்னாடி போனில, உனக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, நான் சொல்கிறது கேளு, இந்த கேமில் நீ வின் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு, அவள் கொடுத்தா அந்த கீபோர்டை யூஸ் பண்ணாதன்னு சொல்ல, அதை சொல்ல நீ யாரு, உனக்கு அவளுக்கு கோவம், அதுக்காக நீ வேணும்னு இதெல்லாம் பண்ணுற, என்னால் முடியாது, நான் இந்த கேமில் விளையாடுவேன், வின் பண்ணுவேன் பாரு, அப்படியே நீ வின் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு பவ் பண்ணுறேன், இல்லைன்னா நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும், பார்க்கலாண்டின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் ரொம்ப சூடு பிடிக்குது, எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சிக்ஸ்த் பிரதர்னால மூவ் பண்ணவே முடியல, அங்கே இருக்க அந்த சுவிட்ச் எதுவுமே ஒர்க் ஆகலை. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கத்துறாண்டு, என்னடா ஆச்சு உனக்குன்னு தெரியலையே, ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, எல்லாருமே இவன் தான் வின் பண்ணுவான்னு சொல்லி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தா வின் பண்ணுற மாதிரி தெரியல, லோவாக போயிட்டே இருக்கான். அவனால் அதுக்கப்புறம் விளையாடவே முடியல. எல்லாரும் கத்த, அங்கேருந்து கிண்ணி இவெல்லாம் தேர மாட்டான்னு சொல்லி பொக்கையை தூக்கி போட்டுட்டு எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டா. இதை பார்க்கும்போது அப்படியே சிக்ஸ்த் பிரதருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. யோசிச்சுட்டே ஹீரோயின் அமைதியாக இருக்கா. இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் சொன்னதை கேட்கல, ஸோ இதை அனுபவிக்கிட்டோன்னு சொல்லி யோசிக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நம்ம ஹீரோயின் தண்ணி குடிக்கலான்னு போக, அப்போ கூட இவன் கேம் விளையாண்டுட்டு இருப்பான். இவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டான், தோத்தா கஷ்டமாக இருக்கும், சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்கே கமெண்ட் கொடுப்பார்ல, அவர்கிட்ட போய் ஹெட்ஃபோன் வாங்கி இவன் பேசுகிறான். நான் சொல்கிறத மட்டும் செய், அப்போ தான் உன்னால் வின் பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சுவிட்சை ஒர்க் ஆகிறதுக்கு
நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். இப்போ கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன், பொறுமையாக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை கொடுத்துட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா நம்ம சிக்ஸ்த் பிரதர் செம க்யூட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. வாவ், மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு வந்தாச்சு, இப்போ வின் பண்ண போகிறது ப்ளூ டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபைனலி சிக்ஸ்த் பிரதரோட டீம் வின் ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல இருந்தவங்க தோத்துட்டாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரதருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்புறம் சிஸ்டரை திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் அமைதியாக நின்றுருக்கா. இவனால் மட்டும்தான் நம்ம வின் பண்ணோன்னு சொல்ல, நம்ம வின் பண்ணிட்டோம்னு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண இவளுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம அந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம கிளம்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாலியாக அப்படி போயிட்டே இருக்கா. ஸோ ஒரு மெசேஜ் பண்ணுறா. இந்த மாதிரி கீபோர்டை கொடுத்து தோக்க வைக்கிறதுக்கு காரணம் அந்த கின்னு தான், அவன் மேலே தான் எல்லா தப்பு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டு போக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வின் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிடுச்சு அந்த கின்னுக்கு. என்ன இங்கே எதுக்கு வந்த, நான் அவனை வேணான்னு சொன்னா நீ அவன் பின்னாடியே போகலான்னு டிசைட் பண்ணிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓவராக பேச, அதுக்கப்புறம் வின் பண்ணது இந்த சிக்ஸ்த் பிரதர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேணுமே பக்கத்தில் போய் பேசலான்னு போறா. ஆனால் அவளை கண்டுக்க கூட இல்லை. சிக்ஸ்த் பிரதர் நேராக நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் வர, சார் சொல்லுங்க நீங்கள் வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல, எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட ஃபேமிலி தான். ஸோ இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராஃபி உனக்கு தான், வின்னிங் அமௌண்ட்டும் உனக்கு தான் சொல்ல ஹீரோயின் கையில் வாங்கிக்கிறா. இவ என்னோட சிஸ்டர், உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன், என்கிட்ட எப்பயுமே பாசமாக இருப்பான்னு சொல்ல, இன்னும் எத்தனை அண்ணன்டி வருவான் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு நிற்கிறான் அந்த கின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணது அந்த கின்னு தான் அப்படின்னு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணால எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கின்னை பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா, லோவா ஒரு கீபோர்டை வாங்கி கொடுத்து தோக்கறதுக்காக பண்ணியான்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்க, இல்லை நான் எந்த தப்பு பண்ணல எந்த தப்பு பண்ணலன்னு கின்னு சொல்கிறான். ஆனால் சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. தேங்க்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, உனக்காக ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா, நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தேன், சரி போனா போட்டோன்னு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்காக நீ குக் பண்ணிலாம் கொடுத்துருக்கீல, அது வந்து சரி இதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிடு பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் போக அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு நம்ம சிக்ஸ்த் பிரதர். அதுக்கப்புறம் இங்கே நம்பர் ஒன் அங்கே வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க, வீட்டு பெரிய கலவரம் ஆயிடுச்சு சார், 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு போய் பாருங்கன்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஷோல்டர்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் சிக்ஸ்த் பிரதரு. தண்ணி இந்தா குடி என்ன வேணுமோ கேளு நான் தரேன்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கு இடையில என்ன போயிட்டு இருக்கு ஒன்றும் புரியல. சரி அவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி போயிட்டான் அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பையன். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா கத்துன்னு கத்துறாரு அந்த கிண்ணு கிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, என்ன பண்ணி வச்சிருக்கே நீ பண்ண தப்புனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமான்னு சொல்ல, புதுசாக ஒரு சொட்ட தலைவரான் இவன் பெருசி, இவன் தான் இந்த வீட்டோட மருமகை, அதாவது இந்த கின்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லி கேன்சல் கொடுத்துட்டு இவன் வந்து நிற்கிறான். ப்ளீஸ் என்ன நீங்கள் லவ் பண்ணது உண்மை தானே, ஆக்சுவலி நான் வேணும்னு பண்ணலை, நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னா அந்த பேய் ஃபேமிலியோட கடைசி பையன் என் பின்னாடி சுற்றிட்டே இருந்தான், அதனால தான் ஏதாவது ஒரு பழி வாங்கணும்னு பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி அண்ணன் ஓவராக பேசுகிறான். சரி இப்போ என்னால் முடியாது, இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு சொல்ல, நீங்கள் மட்டும் எப்படியாவது ஓகே பண்ணுங்கள், இந்த என்கேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி பிஸ்னஸ் மாதிரி ரன் ஆகணும், ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு வர நான் ஹெல்ப் பண்ணுறேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணன். ஸோ ஹீயும் ஓகேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேணும்னே அவளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம சிக்ஸ்த் பிரதர். என் பிரதர் சூப்பர் பர்ஃபெக்ட், எப்போ இருந்து என் மேலே பாசம் வந்துச்சுன்னு சொல்லி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்க, இந்த அவனுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லி, அது என்ன கிஃப்ட்னு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்க, அது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் இருக்குது, இது எல்லாமே உனக்கு தானே சொல்ல, என்னன்னா அவளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டியா, இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, சீக்கிரம் ஏன் சொத்தை பிரித்து கொடு, அதையும் நான் அவளுக்கே கொடுக்க போறேன்னு சொல்ல, டே ஓவரா பண்ணாதடா, உனக்கு இதில் என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கமா, எல்லாருமே உனக்கு இருக்குன்னு சொல்ல, ஆனால் ஒழுங்காக என் சொத்தை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, 2 பேரும் என்கிட்ட பார்த்து நடந்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, சரி செகண்ட் பிரதர் எப்படி இருப்பாரு, செகண்ட் பிரதர் எப்படின்னா அவருக்கு மசில்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும், ஒரு குத்துனா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ்த் பிரதர் ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்கு, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு நாள் பார்க்கலாம், வா ஹாட் பாட் போகலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி சிக்ஸ்த் பிரதர் இழுக்கிறான். நூடுல்ஸ் சாப்பிடலாம் வா, நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் கூப்பிட, இது என்ன 2 பேரும் கூப்பிட்றாங்க, எதுவும் வேணாம் நான் தனியாக வெளியே போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒன்றா விட்டுட்டு ஹீரோயின் போயிட்டா. அங்கே ஒரு ஷாப்புக்கு போகிறா. அவர் நூடுல்ஸ் சாப்பிட்றாரு, ஆனால் நூடுல்ஸில் இருக்க அந்த க்ரீன் கலர் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்காரு. நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்காந்துட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுறா. நூடுல்ஸ் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், ஓ அப்படியா டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அவர்கிட்ட இருக்க கீச்சைன் எல்லாம் பேசுது. ஆக்சுவலி எங்கள் சார் இப்போ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு முக்கியமான ஒரு வேலைக்கு போனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்ல, போலீஸ் ஆகிவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சாப்பிட்றா. அங்கன்னு பார்த்து ஒரு பொண்ணுக்கு தொண்டையில் அடிச்சுக்கிச்சு, டேப்லெட் எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகிறா. பேக்கில் தான் டேப்லெட் இருந்ததுன்னு சொல்ல, பேக் ஃபுல்லாக பார்க்குறாங்க, டேப்லெட் இல்லை, பேக் பேசுது, அவள் காசு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு
குப்பையில தூக்கி போட்டா டேப்லெட்டுன்னு. வேகமா ஹீரோயின் இந்த குப்பையிலேருந்து டேப்லெட் எடுத்து கொடுக்க எல்லாரும் புலம்புறாங்க. ஆனா அந்த டேப்லெட்டை கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சரியானோனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இங்க பார்த்தா இவருக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா, அந்த டேப்லெட் குப்பையில இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவருக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு என்னோட தங்கச்சியா இருப்பாளோ? புதுசா ஒரு தங்கச்சி வந்திருக்குன்னு அப்பா சொன்னாருங்கிற மாதிரி யோசிக்க, சரி நான் சாப்பிட்டேன், பே பண்ணிட்டு கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆனா அந்த ஆளு அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். கண்டிப்பா இவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்க, அங்க பார்த்தா அந்த ஷீவரா, இங்க பாரு முன்னாடியே உனக்கும் எனக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க கல்யாணம், நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, பேசாம ஒன்று பண்றேன், 2 பேரையும் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்ல, இதுக்கு மேல இப்படி பேசினா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு ஒரு விட்டா ஹீரோயின். ரோட்ல எல்லாரும் மணி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டா. ஐயோ அம்மான்னு சொல்லி அவன் பயந்து போயிருக்க. இதுக்கு மேல என் பக்கத்துல வருது இந்த மாதிரி பேசுறது ஏதாவது என்கிட்ட வச்சுக்கிட்ட மூஞ்சியை பேத்துருவேன் போடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா. பாஸ் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வர, சுத்தி இருக்க எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்க, ஹீரோயின் காத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் வந்தா அவ்வளவுதான்னு. பாஸ் விடுங்க பாஸ், போனா போட்டோம், நைட் அவளை வர சொல்லி சீக்கிரட்டா பேசலாமா, அப்ப சரி ஏறுவான்னு சொல்ல, நான் இப்ப அடி வாங்கிட்டு பத்தலையா, நைட் வேற அடி வாங்கணுமான்னு சொல்லி ஒரு விடுறான் அந்த ஆளு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நைட் பாசி எடுத்துருச்சு. சுத்தமா முடியல, பசிக்குது. அவனுக்கு 2 பேரும் தூங்குறாங்க. அதுக்குள்ள ஏதாவது குக் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வருது, உனக்காக பார்ல வெயிட் பண்ற வரியான்னு. இவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அவ பாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட யாரும் வர மாதிரி இருக்கு. யார் அதுன்னு சொல்லி பயந்து போய் கையில ஒரு கட்டை எடுத்துட்டு போய் பாக்குறா. அங்க பார்த்தா இது ஒரு பொம்மை தான் நிக்குது. பொம்மை மேல ஒரு அடி அடிக்க திடீர்னு லைட் ஆன் ஆகுது. அந்த போலீஸ்மேனை பார்த்தால ஷாப்ல, அவர் அங்க நிக்கிறாரு. என் வீட்டுல நீ என்ன பண்றேன்னு சொல்ல, அப்பதான் புரியுது 5th பிரதர் வந்தாச்சுன்னு. ஓ நீங்க தான் 5th பிரதரா, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் உங்க தங்கச்சின்னு சொல்ல, ஓ நீ தான் அந்த தங்கச்சியா, பரவாயில்ல நான் இப்பதான் உன்னை பாக்குறேன்னு சொல்ல, அப்புறம் ஹாப்பியா ஹக் பண்ணிக்க, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி தான் எனக்கு வேணும்னு சொல்றான். ஐயோ அண்ணா எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது விடுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடி போனா போதுன்னு ஹீரோயின் தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லி கேட்குறான். அவனுக்காக என்ன சாப்பாடு செய்யலான்னு பார்க்க அங்கே ஏதோ பேக்கெட்டில் இருக்குது. சரி ஓகே நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சூப்பராக குக் பண்ணி கொடுக்க, வா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் செகண்ட் பிரதர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி வேணும்னு ஆசைப்பட்டேன், பாத்தியா நான் இப்போ தான் வீட்டுக்கு வரேன், அவங்க 2 பேரும் தூங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு தங்கச்சியாக இருந்தால் எனக்கு குக் பண்ணி கொடுப்பாங்களே, ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. சிரிச்சுட்டே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கீச்சைன்லாம் பேச ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கேஸுக்காக தான் இங்கே வந்திருப்பான் இவன். அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போக போகிறான். இப்போ அவன் ஒரு பார்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கீ செயின் சொல்லிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஷாக் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. நீங்கள் ஒரு கேஸ்க்காக தானே இங்கே வந்திருக்கீங்க, அந்த ரேப் கேஸு, அந்த ஆள் இப்போ பார்ல இருக்கான், அவன் வெளிநாட்டுக்கு போக போகிறான்னு சொல்ல வேகமாக எந்திரிச்சு கிளம்பலான்னு போகிறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி வரா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா உனக்காக 80 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் ஷீ உன் பின்னாடி அலைய போகிறான்னு சொல்ல, அதுக்குள்ளே வான்னு சொல்லி கையை பிடிச்சி ஏதோ மெசேஜ் வந்துச்சுன்னு இவளையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்புறம் பார்ல தான் காட்டுறாங்க. பார்ல ஒரே சத்தமாக இருக்குது. ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. யார் அந்த ரேப் பண்ணவன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அங்கே பேசுறது சத்தத்தில் ஒன்றும் கேட்கவே இல்லை. எனக்கு எதுவுமே கேட்கலையேன்னு காதில் கை வச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா. அங்கே இருக்க ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஷீயும் அந்த இடத்துல தான் இருக்கான். அங்கே பார்த்தியாடா அந்த பொண்ணு வந்துட்டா, உன்னை தேடி தான் வந்திருக்காளான்னு சொல்லி ஃப்ரெண்டெல்லாம் சொல்ல, தெரியலடா சும்மா கூட வந்திருக்கலாம், கூட வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அவங்களாம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அங்கே ஒருத்தன் 18 வயசுக்கு கீழே வந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஆள் 18 வயசுக்கு கீழே வந்திருக்கான், சீக்கிரம் அவனை புடின்னு சொல்ல போலீஸ் வாடான்னு சொல்லி இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாரு செகண்ட் பிரதர். ஏதாவது கேட்குதான்னு சொல்லிட்டு காதில் கை வச்சுட்டு ஹீரோயின் அப்படி போயிட்டே இருக்கா. ஷீயோட டேபிள் கிட்டே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இந்த ஆள் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே ஹீரோயின் நிற்க, என்னை தேடி தான் வந்தியாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இவன் பாட்டுக்கும் குடிச்சிட்டு பொண்ணுகளோட ஹாப்பியாக இருக்கான். இவன் கிட்டேயா சத்தம் வருது, என்னமோ பேசுற மாதிரி இருந்துச்சு, இவன் பக்கத்துலேயே இருக்குமோன்னு சொல்லி அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டே இருக்க, ஏதோ சத்தம் கேட்குது. சொல்லு எனக்காக தானே வந்தேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, இந்த பேட்டரி ஒன்னோடுதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னாச்சு சொல்லு, எனக்கு தெரியும் நீ தான் தப்பு பண்ணதா, வெளிநாட்டுக்கு ஓடி போகலான்னு பார்க்குறியா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் வாடான்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. என்ன லூசு மாதிரி பேசுகிற, எனக்காக இங்கே வந்துட்டு ஓவரா பேசுறியாங்கிற மாதிரி அந்த ஆளும் கேட்குறான். ஸோ இவன் கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது, இவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இவனை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் பிரதரை வேற காணுமேன்னு சொல்லி ஃபோன் பண்ணலான்னு போக, வந்துட்டு அப்புறம் இதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்க, இங்கே செம்ம கடுப்பாயிடுச்சு ஹீரோயினுக்கு. அதுக்குள்ளே பார்த்தா இவனோட ஒரிஜினல் அண்ணன் இருக்கான்ல, அவனும் அந்த இன்னும் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து பேசுவேன், இவர் உன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஃபியான்சி, உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்ல, இவ தான் வேணும் என்னை செட்யூஸ் பண்ண வந்தான்னு சொல்லி அந்த ஷீயை அப்படியே மாற்றி பேசுகிறான். எதுக்கு சிஸ்டர் இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கிண்ணு ஓவர
ஓவரா பேசுறா. இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, இவங்களை அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாதுன்னு ஹீரோயின் வந்து, இங்கே பாரு உன்கிட்ட நான் பேசணும், நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போறேன்னு எனக்கு தெரியும், உன் ஃபோனில் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, பாஸ்வேர்டு கொடுன்னு சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்றான். அந்த ஃபோனே பாஸ்வேர்டு சொல்ல பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஆடியோ போட்டு காட்ட அங்கே ஒரு பொண்ணு கத்துன்னு கத்துறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வந்து இது ஏய், கண்டிப்பாக எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்கு, இவர் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி அந்த கின்னு சொல்றா. அது இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு. சரி போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போலீஸா அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஷியா அந்த பக்கம் போகிறான். இவனை தப்பிக்க விட்டா பிரச்சனை பெருசாயிரும், அண்ணனை வேற காணுமேங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறா. வேற வழியில் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்க பாட்டில் பார்த்துட்டே இருக்க, இங்கே அந்த 18 வயசுக்கு கீழே இருக்க பையனை கூட்டிகிட்டு போனான்ல செகண்ட் பிரதர், அதனால அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாட்டிலை தூக்கி அப்படியே ஹீரோயின் அடிக்க அந்த மொட்டை தலையை மண்டையிலே படுது. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, கண்டிப்பாக உன்னை பிடிச்சி கொடுப்பேங்கிற மாதிரி ஹீரோயின் காத்திட்டே பக்கத்தில் வரா. ஏய் என்ன தைரியம் தான் என்னை அடிச்சிருப்ப, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவனாங்கிற மாதிரி கத்த. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே அண்ணன் வேற கத்துறான். இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் ஓ மூஞ்சியை பேத்துருவேன், ஒழுங்கா ஓடிட்டான்னு சொல்ல, இவனே திட்டிகிட்டே இருக்கான்னு சொல்ல ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்தலான்னு வர அந்த சொட்டத்தலையன். அதுக்குள்ள கரெக்டாக அந்த இடத்துக்கு செகண்ட் பிரதர் வந்து கையில் அப்படியே லாக் பண்ண அந்த ஆள் அப்படி கீழே விழுந்துட்டான். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னு பார்க்குறியா, இங்கேருந்து நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, நீ யாரான்னு சொல்ல, நான் இவளோட பிரதர்னு சொல்லி பக்கத்தில் போய் நிற்கிறா ஹீரோயின் கிட்ட. என்னது பிரதரா, என்ன விளையாடுறியான்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, இவளை சுற்றி எத்தனை பிரதர் இருப்பீங்க, நான் தான் அவளோட ஒரிஜினல் பிரதர், நீ யாருடா ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஏய் இன்னும் எத்தனை பேர் கூட சுற்றிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு அந்த ஒரிஜினல் பிரதர் பையன் வரான். கடைசியில செகண்ட் பிரதர் அடிக்கலான்னு போய் அவனே அடி வாங்கிட்டு விழுகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க, நீங்க யாருன்னு சொல்லி கேட்க, அப்பதான் போலீஸ்னு எல்லாருக்கும் தெரியுது. போலீஸா, இந்த பேய் ஃபேமிலியில இன்னும் எத்தனை பேருப்பா இருப்பாங்கங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. கின் அப்படியே புலம்பிட்டு இருக்கா. போலீஸா இருந்தா நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேனா, என்னால முடியாது, நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல, வாடா உன்னை இழுத்துட்டு போறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். என்னோட லாயர் வந்து என்னை பெயில் எடுக்கிற வரைக்கும் நான் எதுவும் பேசவே மாட்டேன்னு சொல்ல, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் நினைச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தப்பிக்கிறது ஈஸி, ஸோ கண்டிப்பாக நீ சொல்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படியே மண்ணில் அடிச்சா பார்த்தியா, அவளை சும்மா விட்டுருவேன்னு பார்க்குறியா, அவளை கொண்டு வந்து லாக்கப்பில் போடுங்க, அவன் மேலே கேஸ் போட போகிறேன்னு சொல்லி ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டா இந்த ஷி. ஸோ இப்போ நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன் அப்படி தானேன்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. லாயர் வந்தாச்சு, என் லாயர் வந்தாச்சு, ஸோ பெயில் வாங்கியாச்சா, கிளம்பலாமா, அப்புறம் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கண்டபடி இவன் பாட்டு கொள்ளறிட்டே இருக்கான். சாரி சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நம்ம செகண்ட் பிரதர் கிட்ட மன்னிப்பு கேட்டு லாயர் நிற்கிறாரு. என்ன என்கிட்ட 2 மில்லியன் பணம் வாங்கிட்டு அவனுக்கு இப்போ தலை வணங்குற, அதுவா, உங்கள் மில்லியன் பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன், பேய் ஃபேமிலி கிட்ட வச்சுக்கிட்டா இப்படி தான் நடக்கும், பேய் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியை விட பெரிய ஃபேமிலி, நான் இதுக்காக போராடுறாங்க, கண்டிப்பாக என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது, உங்கள் கேஸை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன ஓவராக பேசுகிறேங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த ரிஷி. இந்தாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொல்லி டாக்குமெண்ட் எடுத்து காட்ட, இப்போ நீ உண்மையை சொல்லிதாகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செகண்ட் பிரதர் சொல்ல, நீ போனா என்ன, என் அப்பா என்னை காப்பாற்றுவார், என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஒரு நியூஸை போட்டு காட்ட, அங்கே பார்த்தா பார்ல நடந்த எல்லா நியூஸும் அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு. நீ வேணும்னே அவகிட்ட பண்ண, ஸோ அதனால அவளை காப்பாற்றிக்க தான் பண்ண, அவன் மேலே எந்த கேஸும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா பேங்க் கரப்ட் ஆகி இப்போ அங்கே இருக்காரு, ஸோ அவர்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கண்டிப்பாக வரமாட்டாரு, வேற வழி இல்லை, நீ உள்ளதாக இருக்கணும், ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேன்னா போனா போட்டுன்னு உன்னோட தண்டனையை கம்மி பண்ணுறோம், இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் பிரதர் போக அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து தப்பிக்கணுமேங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்க. ப்ளீஸ் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணேன், எனக்கு சீக்கிரமாக கம்மியான தண்டனை வாங்கி கொடுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் லாயர் அந்த பக்கம் போக, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பக்கத்தில் செகண்ட் பிரதர் வர, இது யாருன்னு சொல்லி கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு கேட்குறா. இது என் சிஸ்டர்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல விடுங்க, என் பிரதர் என்ன மாதிரி தானே சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே ஹீரோயின் நிற்க, அங்கே பார்த்தா இவளோட ஒரிஜினல் அண்ணனும் கூடவே அந்த ஷின்னும் வந்துட்டா. என்ன இங்கே என்ன நடக்குது, என்னோட ஃபியான்சேக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் கடைசியில் நீ ஜெயிலுக்கு தான் போடும், ஆல்ரெடி அவன் தப்பு பண்ணது உண்மையாயிடுச்சு, ஸோ அதனால அவனே ஒத்துக்கிட்டா உள்ள இருக்கான், வேணா போய் சப்போர்ட் பண்ண, நீ உள்ள போய் உட்காரலான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை என் பிரதர் இல்லாம நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ஓவரா இவன் பேசுறான். அவங்க பேசிட்டு போறாங்க, நீ வான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு செகண்ட் பிரதர் போக, இங்கே இவன் பாட்டுக்கு புலம்புறான். அதுக்கப்புறம் தான் பேய் ஃபேமிலி ஃபுல்லாக பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்க, ஐயோ நான் 80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணனே, என் பணம் என்னாச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இவன் உட்காந்துருக்கான். ஒன்றுமே புரியல இவனுக்கு. அதுக்கப்புறம் காரில் வரும்போது 2 பேரும் பேசிட்டு வராங்க. நான் ஒன்று கேட்கட்டா, என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாருக்கு
வந்தீங்க? எப்படி என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறா. ஏன்னு கேட்டால் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்கிறது உண்மைன்னு உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் ஆப்ஜெக்டிவ் கிட்ட பேசுவேன்னு சொன்னது நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும். பொய் சொல்கிறவங்களுக்கு உண்மை சொல்கிறவங்களுக்கு கண்ணை பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் தங்கச்சியை முழுசாக நம்பினேன். அதனால தான் இந்த கேஸை ஈஸியாக நான் முடிச்சேன்னு சொல்லி செகண்ட் பிரதர் சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ என் மேலே உங்களுக்காவது நம்பிக்கை வந்ததே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே வரா. அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே 2 பிரதரும் வெயிட் பண்ணுறாங்க. இவ்வளோ லேட் நைட்டு தங்கச்சியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க, ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லி 6th பிரதர் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த கேஸில் ஹெல்ப் பண்ணதே அவதான்னு சொல்ல, உனக்கு அடிபட்டுச்சான்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு அடிலாம் படல, ஜாலியாக இருந்தது தெரியுமா, நான் தான் ஒருத்தனை அடிச்சு மண்டையை பொழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மண்டையை பொழந்தையா, என்ன நடந்தது? அவனுக்கு ரத்தமெல்லாம் வந்துச்சு, செம காமெடியாக போச்சுன்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. பட் இவ்வளோ ரிஸ்கெல்லாம் உனக்கு எடுக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்ல, ஆமாம் உண்மையாகவே அவனுக்கு அடிபட்டுச்சா? ஆமா ஆமா நல்லாவே அடிபட்டுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. பாத்தியா நம்ம தங்கச்சி பாவம், வர வர இந்த செகண்ட் பிரதர் நம்ம தங்கச்சிக்கு இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு, அது தப்புன்னு சொல்ல, அவ அதெல்லாம் பண்றது அவளுக்கு நல்லதுதான், நீ வேலையை பார்த்துட்டு அமைதியாருன்னு சொல்ல, அவளை ப்ரொடெக்ட் பண்ண அவளுக்கு இதெல்லாம் தேவை. என்ன அவளை ப்ரொடெக்ட் பண்ண, என்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அப்ப அவளை ப்ரொடெக்ட் பண்ணிப்பான்னு சொல்ல எல்லாரும் 6th பிரதரை பார்த்து சிரிக்கிறாங்க. 1 to 1 வரையா, உனக்கு தைரியம் வந்து என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல, அப்படியா இதோ வரேன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு செகண்ட் பிரதர் போறான். இன்னைக்கு 6th பிரதர் நல்லா அடி வாங்க போறான்னு சொல்லி அங்க இருக்க நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் பேசுது. கேட்டுட்டு ஹீரோனுக்கு செம்ம காமெடியா இருக்கு. பிரதர் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதரை பார்க்க, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்ல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி ஒரு திருகிட்டான் செகண்ட் பிரதரு. அதுக்கப்புறம் கழுத்து வலியோட இவன் படுத்திருக்கான். வீடியோ எடுத்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ நடக்கிற அந்த கேஸ்ல இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இவன் மட்டும் இல்லைன்னா எல்லாமே மாறி இருக்கும். நல்ல வேலை ஹெல்ப் பண்ணது இவதான்னு சொல்ல, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஆக்சுவலி செகண்ட் பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப கியூட், அதான் எல்லா ஒர்க்கையும் சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னு சொல்ல, சரி இப்போ நம்ம சிஸ்டருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்கா, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சிஸ்டருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து சிஸ்டருக்கு ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும்னு சொல்ல ஹீரோயின் எல்லாருக்கும் நூடுல்ஸ் குக் பண்ணி தர எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ஸோ ரசிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்காக என் ஹார்ட்டையே கொடுக்குறேன்னு சொல்லி 6th பிரதர் காமெடி பண்ண, ஒழுங்காக சோறு தின்னுடா அப்படிங்கிற மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்காரு செகண்ட் பிரதர். ஸோ இப்படி சாப்பிடும் போது எல்லாரும் காமெடி பண்ண, இந்தா இது உனக்குன்னு சொல்லி ஒரு கீயை கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் பிரதர். எதுக்கு இது? நீ சாப்பாடு எனக்காக ரெடி பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு என்னோட கிஃப்ட்னு சொல்ல, எனக்கு இது வேணாம் பிரதர், அதனால் இதை எடுத்துக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க, சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிட்டா. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு 6th பிரதர் சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ண. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் ஃபேமிலி காட்டினா அப்பா கற்றுன்னு கத்துறாரு. உன்னால் எவ்வளோ நஷ்டமாயிடுச்சு தெரியுமாடா, எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை நம்பி பிஸ்னஸை கொடுத்தேன் பாரு, இப்போ நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன்னு சொல்ல, அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசலான்னு கேட்டு வரா. இங்கே பாரு 2 பேரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உங்களை நம்பினேன் பார்த்தியா, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம், இப்போ எதுவுமே இல்லாமல் நிற்கிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம ஃபேமிலி பேங்கரட் ஆகிற நிலமையில இருக்குடா, கையில் சுத்தமாக பணம் இல்லைடான்னு சொல்லி போலம்ப, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி பேய் ஃபேமிலியில் அந்த 6th பிரதர் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான், நான் அவனை கரெக்ட் பண்ணனா அவன் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், காலையில் நான் போய் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே காலேஜில் தான் காட்டுறாங்க, ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக 6th பிரதர் வர, அந்த கிண்ணு வரா, எப்படியாவது பேசி அவனை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் வர, சாரி நான் அன்னைக்கு உனக்கு கீபோர்ட் கொடுத்தேன்ல அது தப்பாயிடுச்சு, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஸோ இப்போ உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்ட் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, சாரி இது எனக்கு தேவையில்லை, அன்னைக்கு நீ கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் ஆச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ எங்கே இருந்தாலும் அது அன்லக்கியாக தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஒன்னால அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஸோ நீ எங்கே போனாலும் அது பேட் லக்கு, உன் பேட் லக்கை நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அது நீ என் மேலே கோமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், பட் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாத, எனக்கு இன்னும் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவரே இவ பேசுகிறா. பட் நம்ம 6th பிரதருக்கு இவன் நடிக்கிறாங்க தான் தெரியுமே, அன்னைக்கே பார்த்துட்டான்ல, இதுக்கு மேலே இவ சொல்கிறத நம்பவா போகிறான், நீ பேசுனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என் தங்கச்சி மேலே கை வச்ச அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசினேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான்.
இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இன்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எல்லாருமே அவளை சுற்றியே இருக்காங்கன்னு சொல்லி கடுப்பாக இருக்குது. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்ல, நீ கவலைப்படாத, இப்போ நான் பேய் ஃபேமிலி முன்னாடி தான் இருக்கேன், அவங்க ஃபஸ்ட் அண்ணன் வரட்டும், அண்ணன்கிட்ட எப்படியாவது கொலாபரேஷன் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே அண்ணன். கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் பிரதரும் அங்கேருந்து வராரு. அவர்கிட்ட பேசணுங்கிறக்காக காருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசணும், சாங் ஃபேமிலி ஃபேமிலியும் சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதை பற்றி ஒரு முக்கியமான வேலை, எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, முதல்ல உன்னை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஃபர்ஸ்ட் பிரதர் அங்க வந்து கிளம்பிட்டாரு. இவன் பாட்டுக்கு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அங்கிருந்து அவரு போக, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு புலம்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்திருக்கான். ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு. ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஆரம்பிக்கிறா. என்ன சொல்ற கின்? அடுத்தது ஜுவல்லரி காம்படிஷன் நடக்குது. ஸோ என்னோட ஒர்க்கை நான் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு அவார்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ப்ரைஸ் வாங்கிடுவேன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒர்க் பற்றி உங்களுக்கே தெரியும்ல, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் மணி 70 மில்லியன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். பட் அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், ஓகேவான்னு சொல்ல, இங்கே பாரு, என் ஒய்ஃபுக்காக நிறைய பணம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எப்படியாவது என் தங்கச்சி வின் பண்ணால் அதுவே போதும்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கின்னு. அப்புறம் காலேஜில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட பேரும் அந்த கான்டெஸ்ட்ல யாரோ ஆட் பண்ணியிருக்காங்க. என் பேரை யார் போட்டதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, நான் தான் சிஸ்டர் போட்டேன், உன் மேலே இருக்க பாசத்தில் தான் போட்டேன், அட்லீஸ்ட் நீயும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஒரு செகண்ட் ப்ரைஸாவது வாங்கினா உனக்கு நல்லா இருக்கும்ல, அதனாலன்னு சொல்ல, இங்கே பாரு, நீ உன் சிஸ்டருக்காக ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறா. என்ன இருந்தாலும் அவன் மேலே எனக்கு பாசம் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, பட் எனக்காக நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படனால சரி ஓகே நானும் அதில் கலந்துக்கிறேன், பாய் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. வாடி வா, நான் தான் வின் பண்ண போகிறேன், ஏன்னா அங்கே இருக்க ஜட்ஜுக்கு நாங்கள் ஆல்ரெடி பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. 3 பிரதர்ஸும் சுற்றி நிற்கிறாங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? உனக்கு இன்னைக்கு காம்படிஷன் இருக்கு, நீ கிளம்பணும்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, இந்தா இது உனக்குன்னு சொல்லி ஒரு கார்கியை கொடுக்குறாரு பெரிய அண்ணன். அடுத்து செகண்ட் பிரதர், இந்த ஜுவல் உனக்குன்னு சொல்லி கொடுக்க, இது எனக்கா, ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் நான் என் தங்கச்சிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்தான்னு சொல்ல, இதுல என்ன இருக்குன்னா சீக்கிரம் பாருன்னு சொல்ல, என் 6th பிரதர் கொடுக்கறது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கும்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க, அதுல அவனோட போட்டோ இருக்கு. என் போட்டோ வச்சுக்க, உனக்கு லக்கி சாம், கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன்னு சொல்ல, போய் இதாடா கொடுக்குறேங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா ஹீரோயின். கண்டிப்பா இதை நான் பக்கத்துல வச்சிருந்தா அது எவில் பவர், எனக்கு இது வேண்டான்னு சொல்ல, அது வேணா கரெக்டு தான் சொல்லி 2 அண்ணர்களும் பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என் போட்டோன்னு சொல்லி 6th பிரதர் அந்த பக்கம் போக, சரி ஓகே அந்த காம்படிஷனை நீ வின் பண்ணுவியா, நான் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான், பட் என்னோட 3 பிரதரும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா, கண்டிப்பா அந்த காம்படிஷனுக்கு நீங்க வர வேணாம், உங்களை பார்த்தா கண்டிப்பா என்னால ஒர்க் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதெல்லாம் இல்லை, நாங்க வருவோம்னு சொல்லி 3 பேரும் பிடிவாதமா பேச, சரி ஓகே இப்போ நான் கிளம்ப போறேன், எல்லாரும் பாருங்க பாய்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அங்க காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் வர 3 பிரதர்ஸும் அதுக்கு முன்னாடி வந்து லைனா உட்காந்துருக்காங்க. சரி என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா, என் தங்கச்சி வின் பண்ணும்போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் மாற்றி ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே வந்தோடனே எதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, உன்னை சப்போர்ட் பண்ண தான் வந்தோன்னு சொல்கிறாங்க. ஐயோ இவங்க வேற பாடா படுத்துவாங்களேங்கிற மாதிரி புலம்பிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. என்னது ரொம்ப லாங்காக இருக்கும், இங்கேருந்து பார்த்தா சரியா தெரியலையேங்கிற மாதிரி 6th பிரதர் ஃபீல் பண்ண, ஃபர்ஸ்ட் பிரதரை பார்த்தா மொபைல்லையே டெலிஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. இங்கேருந்து பார்த்தா ஜூம் பண்ணி பார்க்கலாம் நல்லா தெரியும்னு சொல்ல, கையில் ஒரு பைனாகுலர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து செகண்ட் பிரதர் வச்சிருக்காரு. அட பாவிகளா, 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு மட்டும் சரியா தெரியல, காட்டுங்கன்னு சொல்ல, போட அந்த பக்கம்னு சொல்லி 2 பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் அங்கே நடக்க போகுது. ஸோ காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாரும் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோன் கொடுப்போம். அந்த ஸ்டோனை வச்சு நீங்கள் ஏதாவது புதுசாக பர்ஃபெக்டாக ஏதாவது பெண்டன்ட் ரெடி பண்ணும், அதான் உங்களோட காம்படிஷன் சொல்ல, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது அந்த கின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டோனை செலக்ட் பண்ணிட்டு போய் நின்றுக்கலாம். ஃபைனலி கடைசியாக தான் நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆகிறா. அவன் அங்கே போய் பார்த்தா அவளுக்கு மட்டும் உடஞ்சி போன ஒரு கல் அங்கே இருக்கு. எல்லாருக்கும் நல்லது இருக்கு, இவளுக்கு மட்டும் நல்லா இல்லை. ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, உடனே கின்னு சொல்றா, என்ன சிஸ்டர் உனக்கு இந்த மாதிரி உடஞ்சி போன கல் வந்துருச்சா, வேணா ஒன்று பண்ணலாமா, நம்ம 2 பேரும் மாற்றிக்கலாம் ஓகேவான்னு சொல்ல, சரி கூட உன்னோடது கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நான் சும்மா கேட்டா உடனே கேட்டுருவியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குற, உன்னை பார்த்தா எனக்கு தெரியுமே, வாய் மூடிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என்னது அவளுக்கு மட்டும் இந்த மாதிரி உடஞ்சி போன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, இப்போ உடனே அதை சரி பண்ண சொல்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்ல, காம்படிஷன் அதெல்லாம் பண்ண முடியாது பிரதர், வெயிட் பண்ணுங்க, நம்ம தங்கச்சி பாருங்க ஸ்மைல் பண்றா, அப்போ கண்டிப்பா அவனால சக்ஸஸாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
என்னன்னா என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி வின் பண்ணுவாளா பயமா இருக்குன்னு சொல்லி சிக்ஸ்த் பிரதர் தான் ஃபீல் பண்றா. அதெல்லாம் இல்லை, என் சிஸ்டர் கண்டிப்பா வின் பண்ணுவான்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்டோனு நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுது. என்னை யாருக்குமே பிடிக்கல, கண்டிப்பா எல்லாரும் என்னை வெறுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, நீ இந்த மாதிரி நினைக்கிற, உன்கிட்ட கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை நான் வெளியே கொண்டு வரேன்னு ஹீரோயின் சொல்ல, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குது. எனக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டோன் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்டோன்ஸும் அவங்கவுங்க கையில இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் பேச ஆரம்பிக்குது. அது எல்லாமே ஹீரோயினும் கேட்குறா. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கிண்ணு கையில் இருக்க ஸ்டோன் அவளை மாதிரியே இருக்குது, ரொம்ப பொறாம பிடிச்சதா இருக்கும் போல இருக்குது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஸ்டோனும் பேச அது எல்லாமே ஹீரோயினுக்கு கேட்குது. என்னது என் ஸ்டோன் உடச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அப்படி எலிமினேட் ஆகிட்டாரு. மீதி இருக்க எல்லாரும் ஸ்டோன்ஸில் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ எல்லா ஒர்க்கும் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களை ஜட்ஜ் பண்ண ஒரு ஸ்பெஷலான ஜட்ஜ் வர போகிறாங்கன்னு சொல்ல அங்கேருந்து ஒரு லேடி வராங்க. இவங்க தான் ஃபைனலான ஒரு ஜட்ஜ். அவங்க எல்லாரோட ஒர்க்கையும் பார்க்குறாங்க. அங்கே இருக்க கின்னோட ஒர்க்கை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக, என்னது சிம்பிளாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆல்ரெடி நம்ம இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம், அதனால அவங்க நம்மளை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லா ஸ்டோனையும் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்தது உடஞ்சி போன ஸ்டோன் தானே, பரவாயில்ல அந்த ஸ்டோனில் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இது உடஞ்சிருந்தாலும் இதில் என்னால் பண்ண முடியும்னு தோணுச்சு, அதனால தான் ட்ரை பண்ணி பண்ணேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்னதான் பேசினாலும் உனக்கு பிரைஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி கின்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரோட ஒர்க்கையும் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த லேடி போயிட்டாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டோன்ஸும் அப்படியே பேச ஆரம்பிக்குது. சூசு அமைதியா இருங்கன்னு சொல்லி ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் சொல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறது நம்ம ஹீரோயினோட பேர் சொல்ல, அந்த கிண்ணுக்கு செம்ம ஷாக்காக இருக்கு. அது எப்படி என்கிட்ட பணம் வாங்கிட்டு எனக்கு ஒர்க் பண்ணாமல் அவளுக்கு ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு. 3 பிரதர் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அமைதியா இருங்கன்னு சொல்லி ஹீரோயின் அப்படி இப்படி கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கா. வாமா உனக்கு தான் அவார்டு, உண்மையாக சொன்னால் உடஞ்சி போன ஒரு ஸ்டோனை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம், என்கிட்ட நீங்கள் நகை வாங்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்ககிட்ட நகை வாங்கினது நீ எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, அதுவும் காம்படிஷனுக்கு என்னமா இருக்குது, காம்படிஷனில் டேலண்ட் தான் முக்கியம், யார் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட்னு சொல்ல, அப்போ என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கின்னு சொல்ல, ஆகா இவளுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சுற்றி இருக்க எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம தங்கச்சி அவள் புள்ளி பண்ணுறா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது பிரதர்ஸ் எல்லாத்துக்கும். பிரதர்ஸ் 2 பேரும் புலம்பிட்டு இருக்க, இங்கே பாரு உன் டேலண்ட்டை வச்சு நீ முன்னேறணும்னு பாரு, அடுத்தவங்களை கீழே தள்ளி முன்னேறணும்னு நினைக்காது, நீ கொடுத்த ஜுவல்லை நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா, வேற யாருக்காதையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸை நீ வாங்கிடுவேன், அதுக்கு தான் சொல்ல, இந்தா நீதாம்மா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கரெக்டான தகுதியான பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவார்டு கொடுக்க ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஆனால் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பிரதரை பார்த்து கேட்க, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன், என் தங்கச்சி வின் பண்ணிட்டான்னு. ஆஹா சூப்பர்ண்ணா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 6th பிரதரும் பண்ண, எல்லாரும் ஹாப்பியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண. அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட அண்ணா இருப்பான்ல அவன் வரான். இங்கே பாரு நீ இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவ, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவ பண்ண ஒர்க் எதுவுமே இவளோட ஒர்க் கிடையாது, அடுத்தவங்க ஒர்க்கை தான் இவ பண்ணுறான்னு சொல்ல, நீ எப்படின்னா சொல்கிற இதெல்லாம், ஏற்கனவே உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. எனக்கு தெரியும், நீ பண்ணியிருக்க ஒர்க் ஒன்னோடது கிடையாது, அது ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்டோடது, அதை திருடி தான் இவ இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது தப்பு, பாருங்க எல்லாரும் இதை பாருங்கன்னு சொல்லி காட்ட, ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே, அப்போ அது அவள் ஒர்க் கிடையாதான்னு சொல்ல டென்ஷன் ஆகுது எல்லாருக்கும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அது ஃபேமஸாக இருக்க ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் தான், அவங்களோட ஒர்க் தான் அது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டா, அப்போ இது இவளோட ஒர்க் கிடையாதுன்னு சொல்ல, அந்த ஆர்டிஸ்டே நான் தான், இங்கே பாருங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பெண்டன் மாதிரி காட்டுறா. ஜேஜேன்னு போட்டிருக்கு. ஆமாம் அப்போ நீங்கள் தான் அந்த ஜேஜேவா அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருக்கு அந்த லேடிக்கு. ஆமான்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்க, என்னது ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ஜேஜே இவளா அப்படிங்கிற மாதிரி கிண்ணுக்கு செம கடுப்பாக இருக்குது. என்னன்னா நம்ம தங்கச்சி பார்த்தியா செம்மையாக செலிப்ரிட்டி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி பிரதர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அந்த ஜட்ஜ் பேசுகிறாங்க. இத்தனை நாள் என்னோட ஐடென்டிட்டியை நான் மறைச்சு தான் இருந்தேன், ஏன்னா சின்ன சின்ன டேலண்ட் என்கிட்ட இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும்னு. இப்போ அது வெளியே வந்துடுச்சு, இதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறத இதோடு நிறுத்து, நீ நினைக்கிற மாதிரி உன் தங்கச்சி நல்லவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிண்ணை பற்றி ஹீரோன்னு சொல்ல, என்ன நானே சொல்கிறேன் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெயிட் பண்ணு உனக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்லி போட்டு காட்ட, இந்த கிண்ணு என்ன பண்ணனா நம்ம ஹீரோயினோட ஒர்க் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அவளோட ஒர்க்குன்னு போய் சொல்லி அவள் சப்மிட் பண்ணியிருப்பா. அது எல்லாமே அங்கே அப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு. சி நீ என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அண்ணன் கேட்க, அண்ணா ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கும் அதில் டேலண்ட் இருக்குண்ணா, சொல்கிறத புரிஞ்சுக்கன்னு சொல்ல, அவளோட ஒர்க் எல்லாத்தையும் நீ ஒன்னோடதுன்னு சொல்லி ஏமாத்தினியா, இத்தனை நாள் என்கிட்ட ஏமாத்திட்டு இருந்தியா, சே உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் மேலே வச்ச பாசத்தை விட உன்னை தாண்டி அதிகமாக நம்பினேன், கடைசியில் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு நிற்கிறான் அவன். இல்லைண்ணா நான் வேணும்னு பண்ணலை, அது தெரியாமல் பண்ணிட்டேண்ணா ப்ளீஸ்னு சொல்ல, தெரியாமல் பண்ணிட்டியா, இவ்வளோ ஈஸியாக சொல்கிற தெரியாமல் பண்ணிட்டேன்னு, சாங் ஃபேமிலிக்கு அவளை விட நீ தான் இம்பார்ட்டன்ட் நினச்சி, சே உன்னை போய் இவ்வளோ நேரம் நம்பினேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போகிறான். இங்கே பாரு நீ தான் என் தங்கச்சி, நான் தப்பு பண்ணிட்டேன்,
மாட்டேன். உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணதெல்லாம் தப்பு தான். ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துரு. என் தங்கச்சி என் கூட இருக்கலாம். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க, என்னது பண்ணதெல்லாம் தப்பா? இதுக்கப்புறம் உன்னால என்னோட ஃபேமிலியாவே ஏற்றுக்க முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது புது ஃபேமிலி. இந்த ஃபேமிலி எனக்கு போதுன்னு சொல்ல, ஏண்டி உன்னோட ஒரிஜினல் ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க கூட நீ போறியாவா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் அங்கேருந்து வராரு. பேய் ஃபேமிலியை சேர்ந்தவ தான் இவ. ஸோ இதுக்கப்புறம் பேய் ஃபேமிலியோட ஒரே தங்கச்சி இவ தான். இவளை மேலே கை வைக்கிறது, இவளை கூப்பிட்றதுன்னு ஏதாவது பண்ண அவ்வளோதான் சொல்ல, என்னது 3 பேருமே பேய் ஃபேமிலி சேர்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஷாக்காக இருக்குது. பட் அவள் ஏன் தங்கச்சின்னு சொல்ல, உன் தங்கச்சி இவன் மேலே உனக்கு எந்த பாசமும் கிடையாது. நடு ரோட்டில் இவளை அடித்து கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த டைமில் யாராவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? பாவம் உயிர் போகிற நிலமையில இருந்தா, கால் அடிபட்டு நடக்க முடியாமல் கிடந்தா. அப்போ இருந்து இவ என் தங்கச்சி ஆகிட்டா. ஸோ இவளை நாங்கள் தான் சேவ் பண்ணணும், நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் அவள் எங்கள் கூட தான் இருப்பான்னு சொல்ல, ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், நான் இப்போ தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், என் கூட வந்துரு, என் தங்கச்சி என் கூட இருன்னு சொல்ல, அன்னைக்கு ரோட்டில் படுத்திருந்தனே அந்த டைம் எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட உனக்கு தெரியல. அதை பற்றி நீ கவலைப்படல, வேணா விடுங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி ஃபீல் பண்ணவும் பேசவும் நான் விருப்பம் இல்லை. ஸோ என்னோட அண்ணனுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எனக்கு தெரியுமா, சிசிடிவி கேமராலாம் செட் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி கின்ன அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போக அண்ணனுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம், எங்கள் கூடயே தான் இருக்கும்னு சொல்லி 6th பிரதர் சொல்ல, அப்புறம் 2nd பிரதருக்கு ஏதோ ஒரு கால் ஃபோனை பார்த்துட்டு அவனோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. 6th பிரதர் கேட்குறான், என்னாச்சுன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வெளியே போகிறேன் ஒரு முக்கியமான ஒரு கேஸ்க்காக அப்படின்னு சொல்ல, அந்த கேஸில் ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு சொல்லி தங்கச்சி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலான கேஸ் தான்னு சொல்ல, இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கோ, இதில் நிறைய பணம் இருக்குது, நான் எப்போ வருவேன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, என்னென்ன இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தங்கச்சி ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம 2nd பிரதர் கிட்டேருந்து ஒரு கீ செயின் பேசுது. அவன் ஒரு கேஸ்க்காக ஓவர்சீஸ் போகிறான், அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ ஓவர்சீஸ் போறியா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட போய் சொல்ல முடியாதுல்லம்மா, ஸோ கஷ்டம்தான், பட் இருந்தாலும் என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. இந்த கேஸை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னை வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல, இவ்வளோ கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது, வேணா விடுன்னு CO பிரதர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு பிடிச்ச வேலை, என் தங்கச்சிக்காக நீ என் கூட இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும்னு தோணுது, ஸோ நான் அதனால் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து பிரதர் கிளம்ப எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. பிரதர் உன்னை விட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி 6th பிரதர் சொல்ல, எனக்கும் உங்கள் எல்லாரும் விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, இந்தாங்க இந்த அம்லெட் வச்சுக்கோ கையில், இது உனக்கு லக்கி சாமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் கொடுக்குறா. சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, அண்ணா நீ தான் எல்லாரையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அண்ணனை வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு 2nd பிரதர். பெரிய அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி உன்னோட வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு பாயின்னு சொல்லி அங்கே அனுப்பி விட்டுட்டு கார் கிளம்பிடுச்சு. திடீர்னு பார்த்தா இன்னொரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அப்பா வந்துட்டாரு பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு, கூடவே இன்னும் 3 பிரதர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு தங்கச்சி கிடச்சிருச்சின்னு சொல்லி மற்ற 3 பிரதரும் அப்படியே ஓடி போகிறாங்க தங்கச்சியை பார்க்க. அதோட இந்த மூவி இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த 3 பிரதருக்கும் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ மேபி 2nd பார்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதை பற்றி எனக்கு தெரியல, வந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.